ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுளை 100% கொடுத்தா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா, இல்ல நம்ம வேலையே 100% ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சாலே நம்ம லைஃப் அழகா ஹாப்பியா மாறும் அப்படின்றதுதான் இன்னையோட தலைப்பு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு பட்ட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஷேர் பண்ண போறேன். அதை வச்சு உங்க லைஃப் கண்டிப்பா மாறுன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கடவுளையும் நம்ம வேலையும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேலைய 60%, கடவுளை ஒரு 30%, நம்மளுடைய என்ஜாய்மெண்ட் ஒரு 10% நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேலை எப்படிப்பட்ட வேலையானாலும், நான் வீட்டுலதான் வேலை செய்யறேன், நான் வெளியில எங்கேயோ போகலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கறதுனாலும் தப்பு கிடையாது. நாம அது 60% நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முழுமையா அதை நம்ம செய்யணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் நம்மளை பாராட்டுவாங்க அந்த தாட்டே நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம செஞ்சுட்டு நம்ம மீதி 30% நம்ம கடவுளை ப்ரே பண்ணணும். அது எப்படி கடவுளை ப்ரே பண்ணணும்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், பிரசாதம் செய்யறது, இல்லைன்னா எனக்கு அபிஷேகம் பண்றது பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு அவர் பூ போட்டாலே எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, நான் செய்யிட்டு மனசார நினைச்சிட்டு எப்படியோ வாட் எவர், ஆனா அதை நீங்க கும்பிடுறீங்கன்னா அதை 30% முழு மனதோட அவரை ப்ரே பண்ணணும். 10% உங்களுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட. ஓகேவா? அப்ப மொத்தம் 100%. இப்படிதான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். நீங்க எப்படிப்பட்ட ஏன் இப்ப நான் கடவுளை கும்பிட்டே ஆகணுமா, நம்ம வேலை செஞ்சா பத்தாதா 100% அப்படின்னு தோணும். ஆனா நம்ம வேலையிலே பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. என்னன்னா, நம்ம நார்மலா சில பேருக்கு போன ஜென்மத்தோடைய புண்ணியம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாவே சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். சில விஷயங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களோட ஜாதகத்துல நல்ல நேரம் இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சிருவாங்க. நாமளும் அவங்கள பார்த்து நம்மளுக்கு இது மாதிரி வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டென்ஷன் ஆகும், பொறாம பிடிப்போம். இதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கும் தெரியாது, நம்மளோட லைஃப் எப்படி போன ஜென்மத்துல நம்ம பண்ணோம்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம கடவுளை கும்பிடுறது. கடவுளை கும்பிடுறதுனால கடவுளே செய்வாருன்றது அர்த்தமே கிடையாது. நாம முழு மனதோட செய்யும் போது நம்ம யாரையாவது இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப உங்களோட ஒருத்தவங்க நல்லா பண்றாங்க, ஆனா ஒரு வீட்டு வேலையை நீங்களும் செய்வீங்க, இன்னொருத்தவங்க செய்யறாங்க, ஆனா அவங்க பார்த்தா நல்லா செய்யறாங்க, அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க வீட்டு வேலையில, ஆனா நம்மளால போக முடியல. அப்ப நமக்கு ஒரு பொறாம வரும், இவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கோபம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 60% வேலை செய்யுது, நம்ம 30% 20% தான் நம்ம வேலை செய்வோம். அப்ப எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அதுக்காக தான் நம்ம ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா அவங்கள பொறாமப்படாம கோவப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கடவுள்கிட்ட நம்ம முழு மனசை அங்க அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட் கடவுளை கும்பிடுறதுனால என்னென்ன நடக்கும்னா, நம்மளுக்கு ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டாலே நம்ம என்ன சொல்றாங்க, குளிக்கணும், நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா ஒரு நறுமணம். அப்ப நம்ம பாசிட்டிவா இருப்போம், நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். எனக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரு குழந்தை நல்லா எல்லாருக்கூடயும் விளையாடும், ஆனா அது கீழே விழுந்துட்ட உடனே நேரா அவங்க அம்மாவை தேடி போகும். ஒரு தூக்கம் வேணும்னாலும் ஒரு அம்மாவை தேடி போகும், சாப்பாடு வேணும்னாலும் மீதி டைம் அது எங்க சுத்தினாலும் கரெக்டா அவங்க அம்மாவை தேடி போறோம். ஏன்னா எங்க அம்மா கிட்ட கரெக்டா வரும். அதே மாதிரி நம்ம கடவுளை நம்பணும். எனக்கு வழி தெரியலப்பா, எனக்கு காப்பாத்து அப்படின்னு நம்ம வேண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா கடவுளே நம்மளுக்கு காப்பாற்ற மாட்டாரு. அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும், கடவுளோட எனர்ஜி. அப்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், தெளிவா இருக்கும், யார் மேலேயும் கோவம் இருக்காது. அப்ப என் கடவுளை என்ன பார்த்துப்பாரு, நீங்க அவர் மேல பாரத்தை போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அழகா உங்களோட வேல்யூ நீட்டா செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு நிலை கவனம், அதாவது பிரசன்ட் மைண்ட்ல இருக்கும்போது அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வரும். அப்ப நம்ம கடவுளுக்கு முன்னால யார் மூலியமா உங்களுக்கு உதவி தேடி வரும். இல்லையா, நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா உடனே கடவுள் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான விஷயத்த ரெடி பண்ணுவாரு. ஓகேவா? உங்களால ஒரு எரர்னா அது கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து சரி பண்ணுவாரு. இல்ல ஒன்னால இறங்குங்க வெளியில இருந்து அந்த விஷயத்த கொண்டு வருவாரு. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா, இப்ப கல்யாணம்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் நல்ல முயற்சி பண்ணுவாங்க, ஆனா வெளியில தான் அவங்களுக்கு ஒரு வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல அவங்களே முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால அது நம்மளுக்கே தெரியாது.
நாம தப்பு பண்றோமா இல்ல வெளியில இருந்து ஒரு சோர்ஸ் வருமா நம்மளுக்கு தெரியும். அதுதான் அந்த கடவுளோட பவர் நம்மளுக்கு செய்யும். சோ அதனால நம்ம 60% நம்மளோட வேலைகளை செய்யும்போது 10% உங்களுக்காக ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். அதுதான் உண்மை. நீ எப்படி வேணுமோ ஜாலியா இருக்கிறது, பாட்டு கேட்கறது, எது வேணாலும் பண்ணணும். மீதி 30% உங்க ஃப்ரெண்டு, அம்மா, அப்பா எல்லாம் கடவுள் தான். அதாவது என்னன்னா உன்னோட கஷ்ட துக்கத்தை சொல்றது, எனக்கு எப்படி போடுது வழி. ஏன்னா மத்தவங்க சொன்னா நம்ம ஒரு வேலையை நல்லா இல்ல வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம குழந்தையா இருக்கணும்னு சொல்லும் போது அவங்க அது எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம வளர்ந்தாலே நீதான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சோ அதனாலதான் நம்ம இதுல ஒரு கடவுள்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த 30% அவருக்காக நம்ம செலவழிக்கும் போது நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம என்ன சரி பண்ணணும், நம்ம கடவுள்கிட்ட போக 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 நம்மளுடைய எனர்ஜி அவ்வளவு கிளென்ஸ் பண்ணணும். நம்மளோட உடம்பு அவ்வளவு ஆறா நம்மளுடைய பியூர் நம்ம சோலா மாறிடும். அப்ப உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் கடவுளுடைய சூட்சமம். ஓகேவா? நம்ம போனோடனே கடவுள் போனோடனே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படி எந்த ஒரு தாட்டுமே இல்லை. அப்படி ஒண்ணுமே நடக்காது. நாம எந்த அளவுக்கு ஒரு அப்பா அம்மா, ஒரு நல்ல அப்பா அம்மா, ஒரு அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடவுள் கிடைக்கும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கடவுளை பிடிக்க முடியாது. அதுக்குதான் சொல்றது, டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு சாய் சஸ்தரிகள் ஏதாவது ஒரு புக்கு அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சிக்கணும். அவங்கள கும்பிடுறோமோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க யாரு என்ன, இப்ப நீங்க ஏதாவது ஒரு சாமி எடுக்கிறீங்கன்னா அது கும்பிட்டு புரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் அவங்கள நமக்கு உண்மையா வேண்டணும்னு தோணும். நம்ம போய் இதை பண்ணா சாமி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முழு மனதோட ஆத்ம திருப்தியா நம்ம கும்பிடும் போது நம்மளுக்கே தெரியும் நம்ம என்னென்ன செய்யணும் போகணும்னு சொல்லிட்டு. அப்ப 30% கடவுளை கும்பிடணும், 60% நம்ம ஒர்க்கை கண்டினியூஸா செய்யணும், 10% நம்மளுக்காக ஈக்குவல் 100%. இப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா வெற்றி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா இந்த உலகத்துல நீங்க ஜெயிச்சுட்டு போவீங்க. ஓகேவா? சோ இதுதான் என்னோட ரூல்ஸ். நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட எக்ஸாம்பிள்ல இருந்து நான் சொன்னேன். ஓகேவா? சோ எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் அதுக்கான பதிலை நான் என்னால் முடிஞ்ச நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ்.